ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல்களில் கிடைக்கிற சாஃப்டான பரோட்டா வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாஃப்டான பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் மைதா மாவு, 1 கப் கோதுமை மாவு, இந்த பரோட்டாக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. இன்றைக்கி நான் பரோட்டா கோதுமை மாவு மைதா மாவு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணும்னா வெறும் கோதுமை மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வெறும் மைதா மாவு மட்டும் கூட சேர்த்துக்கோங்க, இல்லைனா நான் செய்கிற மாதிரி கூட செய்யுங்க. இந்த 2 மாவும் ஒன்றா சேர்த்தா 350 கிராம் இருக்குது. இது நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி குழி பண்ணிவிட்டு ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் கிட்டத்தட்ட ஒரு 200 மில்லி இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரும்போது தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. மாவு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நல்லா அழுத்தி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். உங்களுக்கு கையில் அழுத்தி பிசைய முடியல அப்படின்னா நம்ம வீட்டில் ரசத்துக்கு சீரக மிளகு இடிப்போம்ல, இந்த உரலில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. நான் கையிலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ மொத்தமாக இந்த பரோட்டா செய்கிறக்கே 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு ஏதோ ஒரு காட்டன் துணியை தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு அது இதில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை எடுத்து மறுபடியும் பிசைஞ்சிட்டு லைட்டாக மேலே ஆயில் அப்ளை பண்ணி ஈரத்துணி வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ இதை இந்த மாதிரி உருண்டைகளாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் செஞ்ச மாவுக்கு 9 உருண்டைகள் கிடச்சிது. இது மேலேயும் மறுபடியும் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஊறியாச்சு. இதை நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஒர்க்கிங் சர்ஃபேஸையே நல்லா க்ளீன் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு உருண்டைகளாக நல்லா பூரிக்கட்டை வச்சு கீழே அந்த நிலம் தெரிகிற வரைக்கும் ஃபுல்லாக தேய்ச்சிடணும்.
பாருங்கள், இப்படி நல்லா தேய்ச்சாச்சு. நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை எல்லா சைட்ஸையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை எல்லா பக்கமும் நல்லா பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு 2 டைம் தட்டி சுற்றி வச்சிடலாம். எடுத்து வச்ச எல்லா உருண்டைகளையும் சுற்றி வச்சுருக்கேன். இது மேலே மறுபடியும் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை நம்ம பரோட்டாவை செஞ்சு எடுத்துடலாம். பரோட்டாவுக்கு அழுத்தும் போது பூரிக்கட்டையை வச்சு தேய்க்க வேண்டாம். இந்த மாதிரி உள்ளங்கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தோசைக்கல் சூடானோனையும் இதை ஒன்றா சேர்த்து பரோட்டா சுட்டு எடுத்துடலாம். பரோட்டா சுடும்போது ஒரு சைடு லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஆயில் அப்ளை பண்ணணும். கல்லில் சேர்த்த உடனே ஆயில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா பரோட்டா மொறு மொறுன்னு ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு லைட்டாக கலர் மாறின உடனே நம்ம எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எல்லா பரோட்டாவையும் செஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ஒட்டுக்கா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா பரோட்டாவும் செஞ்சு எடுத்துட்டேன். செஞ்சு ஹாட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ இதை 3 எடுத்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், எப்படி நல்லா லேயராக இருக்குன்னு. இதை நான் இன்றைக்கி மட்டன் குழம்பு கூட வச்சு சாப்பிட போகிறேன். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வச்சு குருமா வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் அதை வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக பரோட்டா செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் முட்டை சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க முட்டைக்கு பதிலாக. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பரோட்டா செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வரும், லேயராக வரும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பை.